வருமான வரி விதிகளுக்கு மாற்றாக கொண்டுவரப்பட்டுள்ள புதிய வரைவு விதிகளில் பழைய வரிமுறைக்கு அதிக சலுகைகள் வழங்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இதனால் ஏராளமானோர் பழைய வரிமுறைக்கு மாற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வருமான வரி சட்டத்தை எளிமையாக்குவதற்காக புதிய வரைவு விதிகளை மத்திய நேரடி வரிகள் வாரியம் அண்மையில் வெளியிட்டது. இது வரி செலுத்தும் முறையை எளிதாக்குவதையும் வரி தொடர்பான குழப்பங்களை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. புதிய வரிமுறையை மத்திய அரசு டிஃபால்ட் முறையாக அறிவித்திருந்தாலும் புதிய வரைவு விதிகள் பழைய முறையில் உள்ள வரி சலுகைகளை எவ்வாறு கோருவது என்பது குறித்து அதிக தெளிவை அளித்துள்ளன. இதனால் மக்கள் மீண்டும் பழைய முறையை ஒப்பிடத் தொடங்கியுள்ளனர். புதிய வரைவு விதிகளின்படி வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் பழைய முறையில் பெரும் வரி விலக்கு பெறலாம். அடிப்படை ஊதியத்தில் 50% தொகைக்கு வீட்டு வாடகை வரி விலக்கு பெறும் சலுகை பெங்களூரு, ஹைதராபாத், புனே, அகமதாபாத் ஆகிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. முன்னர் இது மும்பை, கொல்கத்தா, டெல்லி மற்றும் சென்னையில் மட்டுமே இருந்தது. மற்ற நகரங்களில் 40% வரிச்சலுகையே தொடரும். புதிய விதிகளின்படி ஏற்படுத்தப்பட்டுள்ள மிக முக்கிய மாற்றம் கல்விக்கான சலுகைகள். கல்விக்கான வரிச்சலுகை 100 ரூபாயில் இருந்து 3000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த சலுகை 2 குழந்தைகளுக்கு அளிக்கப்படும். மாணவர் விடுதி கட்டண வரிச்சலுகை 300 ரூபாயில் இருந்து 9000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் வருமான வரி செலுத்துபவர்கள் பழைய முறையை நோக்கி நகர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெட்ரோ நகரங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு போக்குவரத்து சலுகை 15000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக அரசு வரி விகிதங்களை குறைத்தும் வரி விலக்குகளை குறைத்தும் வரி செலுத்துவோரை புதிய வரிமுறைக்கு மாறும்படி ஊக்குவித்து வருகிறது. ஆனால் தற்போதைய புதிய வரைவு விதிகள் இந்த சமன்பாட்டை நுட்பமாக மாற்றியமைக்கின்றன. LIC, PPF மற்றும் மருத்துவ காப்பீடு போன்ற முதலீடுகளுக்கு புதிய வரிமுறையில் எந்த பயனும் இல்லை. ஆனால் புதிய வரைவு விதிகள் பழைய முறையில் உள்ள இந்த சலுகைகளை எளிதாக பெற வழிவகை செய்வதால் முதலீட்டாளர்கள் பழைய முறையையே அதிகம் விரும்புகின்றனர். வரி விலக்குகளை நவீனப்படுத்துவதன் மூலமும் பணவீக்கத்திற்கு ஏற்ப அலோவன்ஸ்களை சரி செய்வதன் மூலமும் பழைய வரிமுறை பலருக்கு மீண்டும் நடைமுறைப்படுத்த பயனுள்ளதாக மாறியுள்ளது. குறிப்பாக வாடகை செலுத்துபவர்கள், குழந்தைகளின் கல்விக்கு செலவு செய்பவர்கள், முறையாக நிதி திட்டமிடல் வைத்திருப்பவர்கள், சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு பழைய வரிமுறையே அதிக லாபகரமானதாக இருக்கும். நாட்டின் முதல் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலையை ராணிப்பேட்டையில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தொழில்துறையில் இனி தமிழ்நாட்டிற்கும் உலக நாடுகளுக்கும் இடையேதான் போட்டி என பெருமிதத்துடன் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் இந்தியாவின் முதல் டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடாவின் உருவச்சிலைக்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் தொழிற்சாலையை பார்வையிட்டார். ஆலையின் முதலாவது ரேஞ்ச் ரோவர் காரை இயக்கியதுடன் கொடியசைத்தும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தொழில்துறையில் தமிழ்நாட்டிற்கும் உலக நாடுகளுக்கும் இடையேதான் போட்டி என்றார். இந்தியாவுடைய வாகன உற்பத்தி மையம்னா அது தமிழ்நாடு தான். அது மட்டுமா, மின்வாகன உற்பத்தியின் தலைநகரமும் தமிழ்நாடு தான். மற்ற மாநிலங்களுக்கு போட்டி மாநிலம் என்பதெல்லாம் தமிழ்நாடு எப்போ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ உலக நாடுகளோடு தமிழ்நாட்டை போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய உற்பத்தியை இந்த ஆலையில் தொடங்க உள்ளதாக டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்தார். வருடத்திற்கு 2.5 லட்சமிலிருந்து 3 லட்சம் வெஹிக்கிள் வரை உற்பத்தி செய்யும். 9000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் தொழிற்சாலையில் முதற்கட்டமாக 900 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி அலகு செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த தொழிற்சாலை மூலம் நேரடியாக 5000 பேருக்கும் மறைமுகமாக 15000 பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நாட்டின் முதல் ஜாகுவார்
லேண்ட் ரோவர் தயாரிப்பு ஆலையை 18 மாதங்களில் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்ட நிலையில் 16 மாதங்களிலேயே நிறுவப்பட்டது. ஆண்டுக்கு 3 லட்சம் கார்கள் வரை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட ஆலையில் முதற்கட்டமாக 20,000 சொகுசு கார்களை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எரிபொருள் வாகனத்திற்கு இணையாக மின் வாகனங்களை தயாரிக்கவும், குறிப்பாக டாடா, அவனியா உள்ளிட்ட பிரீமியம் வகை கார்களை இங்கு உற்பத்தி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கு உற்பத்தியாகும் கார்களை அரக்கோணத்தில் இருந்து ரயில் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லவும் திட்டமிடப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பையில் இந்தியாவுக்கு எதிராக விளையாட பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்துள்ளது. விளையாட மாட்டோம் என முரண்டு பிடித்து வந்த பாகிஸ்தான் தற்போது தனது முடிவை மாற்றிக்கொண்டுள்ளது. பத்தாவது T20 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் வங்கதேசம் நீக்கப்பட்ட நிலையில் அந்நாட்டுக்கு ஆதரவளிக்கும் விதமாக இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளை தாங்கள் புறக்கணிக்கப் போவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவித்திருந்தார். இந்த விவகாரம் பரபரப்பான நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் நடைபெறாவிட்டால் 4,500 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்று கூறப்பட்டது. இதனிடையே பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச கிரிக்கெட் வாரியங்களுடன் ICC பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அப்போது இந்தியாவுடனான போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்றால் தங்களது 5 நிபந்தனைகளை ICC ஏற்க வேண்டும் என்று பாகிஸ்தான் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அதன்படி உலகக்கோப்பையில் விளையாடாத வங்கதேச அணிக்கு ICCயின் முழு வருவாய் பகிர்வும் கிடைக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டது. அந்த கோரிக்கையை ஏற்ற ICC வங்கதேச கிரிக்கெட் போர்டு தண்டிக்கப்படாது என்று ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தது. அடுத்ததாக வங்கதேசத்திற்கான இழப்பீடாக அந்நாட்டில் ICC தொடர் ஏதாவது நடத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் கோரியது. அதற்கு பதில் கூறிய ICC இளையோர் உலகக்கோப்பை குறித்து பரிசீலிக்கப்படும் என்றது. அதேபோல இந்தியா பாகிஸ்தான் மட்டும் விளையாடும் இருதரப்பு தொடர் நடத்தப்பட வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை பாகிஸ்தான் முன்வைத்தது. ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுத்த ICC இது அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்ட ஒன்று என்றும் இது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கும் பொருந்தும் என்றும் விளக்கம் அளித்தது. அடுத்ததாக இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம் இடையே முத்தரப்பு தொடர் வேண்டும் என்ற பாகிஸ்தான் கோரிக்கையை நிராகரித்த ICC அதை தாங்கள் முடிவு செய்ய இயலாது என்றது. அதேபோல வங்கதேசத்திற்கு சென்று இந்திய அணி விளையாடுவதாக திட்டமிட்ட தொடர் நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையிலும் தாங்கள் தலையிட முடியாது என்று ICC கைவிரித்தது. மேலும் இந்தியாவுடனான போட்டிகள் குறித்து 24 மணி நேரத்திற்குள் முடிவெடுக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு ICC கெடு விதித்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் விளையாட பாகிஸ்தான் அரசு அனுமதி வழங்கியுள்ளது. நட்பு நாடுகள் வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பாகிஸ்தான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டி நடக்குமா நடக்காதா என்று கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த குழப்பம் பாகிஸ்தானின் இந்த அறிவிப்பால் தற்போது தீர்ந்துள்ளது. அதன்படி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி திட்டமிட்டபடி வரும் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடைபெறவுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். ரத்து செய்யப்பட்ட குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் என TNPSC தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்வுகள் சென்னையில் நிகழ்ந்த தேர்வு மைய குளறுபடிகளால் ரத்து செய்யப்பட்டன. TNPSC வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் ரத்து செய்யப்பட்ட குரூப் 2A பொது அறிவு, பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு தேர்வு மார்ச் 15ஆம் தேதி காலையில் நடைபெறும் என தெரிவித்துள்ளது. இதேபோல குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான தமிழ் தகுதி தேர்வு மார்ச் 15ஆம் தேதி பிற்பகலில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட் பிப்ரவரி 28ஆம் தேதி தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் தேர்வர்கள் நிரந்தர பதிவெண்களை உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் TNPSC தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் குரூப் 2 பதவிகளுக்கான முதன்மை தேர்வு ஏற்கனவே திட்டமிட்டபடி பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதற்கான ஹால் டிக்கெட்டுகள் பிப்ரவரி 11ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் TNPSC கூறியுள்ளது. PF பணத்தை UPI மூலம் எடுப்பதற்கான புதிய செயலியை மத்திய அரசு ஏப்ரல் மாதம் அறிமுகம் செய்ய உள்ளது. தொழிலாளர்கள் தங்கள் PF கணக்கில் உள்ள பணத்தை தற்போது வங்கிகள் மூலம் எடுத்து வருகின்றனர். இதற்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது. இந்நிலையில் காலவிரியம் மற்றும் அரசின் பணிச்சுமையை குறைக்கும் வகையில் UPI செயலி மூலம் தொழிலாளர்களே நேரடியாக தங்கள் வங்கிக் கணக்கில் பணத்தை மாற்றிக்கொள்ளும் வசதியை மத்திய அரசு அறிமுகம் செய்ய உள்ளது. அதன்படி தொழிலாளர்கள் குறிப்பிட்ட பணத்தை வைத்துவிட்டு மீதமுள்ள தொகையை UPI செயலி மூலம் எளிதாக எடுத்துக் கொள்ள முடியும். இதற்கான செயலியை மத்திய அரசு உருவாக்கி வருவதாகவும் வரும் ஏப்ரல் மாதம் இந்த செயலி அறிமுகம் செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த செயலியில் PF இருப்பை அறிந்து கொள்ள முடியும் என்றும் அதில் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படும் விகிதம் ஆகியவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது.
மார்ச் 1ஆம் தேதி முதல் UTS செயலியின் சேவை நிறுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு ரயில் பயணிகளின் வசதிக்காக UTS செயலி அறிமுகம் செய்யப்பட்டது. ரயில் டிக்கெட், சீசன் டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் உள்ளிட்ட முன்பதிவில்லாத டிக்கெட்டுகளை இந்த செயலி வழியாக பயனர்கள் பெற்று வந்தனர். இந்நிலையில் UTS செயலியின் அம்சங்களை உள்ளடக்கி ரயில் ஒன் என்ற புதிய செயலி கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த செயலியின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் ஜனவரி மாதம் முதல் முன்பதிவில்லாத டிக்கெட்டுகளுக்கு 3% தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகிறது. ரயில் ஒன் செயலியில் முன்பதிவில்லாத டிக்கெட்டுகள், முன்பதிவு டிக்கெட்டுகள், பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகள் மட்டுமின்றி ரயில்களின் இயக்க நிலை, பயணிகளின் காத்திருப்பு பட்டியல் உள்ளிட்ட IRCTC ரயில் கனெக்ட், NTES, ஃபுட் ஆன் ட்ராக் ஆகிய செயலிகளின் சேவைகளையும் ஒருங்கிணைந்து வழங்கி வருகிறது. இதனால் மார்ச் 1ஆம் தேதி முதல் UTS செயலியின் சேவையை முற்றிலுமாக நிறுத்துவதாகவும், பயனர்கள் அனைத்து சேவைகளையும் ரயில் ஒன் செயலி மூலம் பெறலாம் என்றும் ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2வது வாரம் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக பாஜக தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் சென்னையில் பாஜக மையத் தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் வரும் ஏப்ரல் மாதத்திலேயே தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக பேசியதாக தெரிகிறது. இந்த முறை அதிக தொகுதிகளில் பாஜக போட்டியிட உள்ளதாகவும், அதனால் களம் கடுமையாக இருக்கும் என கூறியதாகவும், கட்சியின் மூத்த தலைவர்கள் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், செய்தியாளர்களை சந்திப்பதிலேயே கவனம் செலுத்தக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. தொகுதிகளுக்கு செல்லும் போது மூத்த தலைவர்கள் அந்த தொகுதிகளை சார்ந்தவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என BL சந்தோஷ் தெரிவித்ததாகவும் தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து நியூஸ் 18க்கு பேட்டியளித்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தேர்தலுக்காக தயாராக தொடங்கிவிட்டதாக கூறினார். அதாவது தொகுதி பங்கீட்டுக்கும் எங்களுடைய தேர்தல் தயாரிப்பு பணிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அதுதான் இன்றைய கூட்டத்தினுடைய செய்தி. எப்போதும் தேர்தலுக்கு தயாராக இருப்பதாகவும் 65 நாட்கள் தங்களுக்கு போதுமானது என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். சென்னை உட்பட 14 மாவட்டங்களில் வரும் 13ஆம் தேதி வரை அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் கடந்த சில நாட்களாக பனிமூட்டம் காணப்படும் நிலையில் வரும் 13ஆம் தேதி வரை அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் நீடிக்கும் எனவும், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் வரும் 13ஆம் தேதி வரை லேசான பனிமூட்டம் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும், தருமபுரி, தேனி மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலும் வரும் 13ஆம் தேதி வரை அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் நிலவும் என குறிப்பிட்டுள்ளது. சேலம், ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும் கணித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 15ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மீதான விமர்சனத்தை திரும்பப் பெறுவதாக விசிக துணை பொதுச் செயலாளர் SS பாலாஜி தெரிவித்துள்ளார். பாமக இடம்பெறும் கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என விசிக கூறி வரும் நிலையில் திருமாவளவனும் ராமதாசும் சந்தித்து பேசினால் சரியாகும் என செல்வ பெருந்தகை கூறியிருந்தார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்த SS பாலாஜி, சாதியவாத, மதவாத சக்திகள் இருக்கும் இடத்தில் இருக்க மாட்டோம் எனும் நிலைப்பாட்டை விசிக மாற்றிக்கொள்ளும் என்கின்ற தோற்றத்தை திணிப்பது நாகரிகமற்ற அரசியல் அணுகுமுறை என செல்வ பெருந்தகையை விமர்சித்திருந்தார். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த SS பாலாஜி, செல்வ பெருந்தகை தொலைபேசியில் விளக்கமளித்ததால் விமர்சனத்தை திரும்பப் பெறுவதாக கூறினார். உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் நான் என்றைக்குமே பேசவும் இல்லை, பேசவும் மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் அதை சொன்னது பிறகு அதை உளப்பூர்வமாக நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் என்னுடைய பதிவை திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கேன். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை விசிக பற்றிய தன்னுடைய கருத்து குறித்து விளக்கமளித்தார். அதுமாரி எந்த காரணத்தையும் கூட்டணியை பற்றி பேசலை. கூட்டணின்னா மாண்பு முதலமைச்சர் முடிவெடுப்பார், அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்காருன்னு சொன்னோம். அது தவறான செய்தியை புரிஞ்சுட்டு அவர் தவறாக போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் மறுப்பு போட்டிருக்காரு. பிற கட்சிகளின் பிரச்சனையில் காங்கிரஸ் தலையிடாது எனவும் செல்வ பெருந்தகை கூறினார். காங்கிரஸில் ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இப்போ வர முடியுதா சொன்னால் அப்புறம் கோச்சுக்கிறா. கூட்டணியில் இருக்கா ஒருத்தர் 2 பேர் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போகிறா, இருந்துட்டு நம்ம வேணாம்னு சொல்லலை, அது தலைவர் இஷ்டம். கூட்டணி அவர் வச்சுக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி குறித்து திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்த கருத்துக்களே இவை. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் உரையாற்றினார். அப்போது பேசிய காங்கிரஸ் குறித்த அவரது பேச்சு சலசலப்பை ஏற்படுத்தியது. நேற்று கூட நான் செல்வ பிறந்தே ஒரு கல்யாணத்தில் மெட்ராஸில் அட்டன் பண்ணி தான் என்ன செய்யுது, கூட்டணி வர்றாரு, இன்னும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறோம், நினைக்கிறேன்.
திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே கூட்டணி இழுபறி எதுவும் கிடையாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பேசிட்டு இருக்கோம், இழுபறின்ற வார்த்தை வேண்டாம். இழுபறிக்கு எங்க வேலை இருக்கு? எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி பற்றி ஏன் கவலைப்படுகிறார் என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து பேசி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேமுதிகவுடனான கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றார். தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமான என்டிஏ கூட்டணியில தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா? எல்லாமே பேசிட்டு இருக்காங்கன்னா மேல பேசிட்டு இருக்காங்க, நேரம் வரும்போது மேல வந்து சொல்லுவாங்க. இதனிடையே திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஐ பெரியசாமி கூட்டணி குறித்து பாமக தலைவர் ராமதாசுடன் பேச்சு நடத்தவில்லை என்றார். இன்னும் இதுவரைக்கும் அப்படி ஒரு முயற்சியே எதுவும் வரல. இப்போ என்னென்னா எங்கிட்ட வந்து கூட்டணிக்கு வர்றேன்னு அவங்க வரவும் இல்லை, எங்கள் தலைவர் பேசவும் இல்லை. அது வந்தால் தான் அந்த பேச்சு கேடும். இப்போ எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்காமல் இருக்கையில் நாங்கள் வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இச்சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்.ஆர். தனபாலன் நேரில் சந்தித்து வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆதரவு கடிதத்தை வழங்கினார். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட என்.ஆர். தனபாலன் திமுகவின் ஆர்.டி. சேகரிடம் தோல்வியடைந்தார். எந்த காரணத்து போதும் ஒரு 5 பேத்துக்கு மேல சேரவே விடக்கூடாது. அடுத்தது மலை மேல ஆர்வம் மிகுதியால் நிர்வாகிகளாகட்டும் இல்ல பொதுமக்களாகட்டும் மேல ஏறி இறங்கி வர பார்ப்பாங்க. எந்த காரணத்துக்கும் அதையும் உள்ள விடவே கூடாது. அவங்கள கட்டுப்படுவது மட்டும் ஒரே வேலை. சேலத்தில் வரும் 13ஆம் தேதி விஜய் தலைமையில் தாவேக்கு நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ள பவுன்சர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே நடைபெறும் கூட்டத்திற்கு 51 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் பவுன்சர்கள் மூலம் பாதுகாப்பு வழங்க தாவேக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது. சேலம் சங்ககிரி பகுதிகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 400க்கும் மேற்பட்ட பவுன்சர்களுக்கு முன்னாள் ராணுவ வீரர் சிவக்குமார் பாதுகாப்பு பணியில் எப்படி ஈடுபடுவது என்பது குறித்து பயிற்சி அளித்தார். இந்நிலையில் தாவேக்கு நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் இடத்தை அன்னதானப்பட்டி காவல் உதவி ஆணையர் வாசுதேவன் ஆய்வு செய்தார். அப்போது கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை இருப்பதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என தாவேக்கு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். சபரிமலை ரயில்வே திட்டத்திற்கு 1900 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து கேரள அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக அங்கமாலி முதல் எருமேலி வரை 111 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டது. 1997ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் நிதி நெருக்கடி மற்றும் நிலம் கையகப்படுத்துவதில் இருந்த சிக்கல்களால் முடங்கியது. இந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு சபரிமலை ரயில்வே திட்டத்தை செயல்படுத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்தி கேரள அரசு 50 விழுக்காடு செலவை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தது. இதனிடையே திட்டத்திற்கான செலவு 3800 கோடி ரூபாயாக அதிகரித்தது. இச்சூழ்நிலையில் திட்டத்திற்கான பாதி தொகையான 1900 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து கேரள அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கேரள உட்கட்டமைப்பு முதலீட்டு நிதி வாரியத்தின் நிதி உதவியுடன் திட்டம் செயல்படுத்தப்படும் என கேரள அரசு கூறியுள்ளது. அங்கமாலி முதல் எரிமேலி வரையிலான ரயில் திட்டத்தில் மொத்தம் 14 ரயில் நிலையங்கள் இடம்பெறவுள்ளன. நாமக்கல் அருகே பள்ளியில் விஷப்பூச்சி கடித்து 8 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடை அடுத்த கவுண்டம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மாதேஸ்வரன் தனலட்சுமி தம்பதியின் 8 வயது மகள் ரக்ஷிதா அதே பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளி ஆண்டு விழாவுக்கான நடன ஒத்திகை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிலையில் அதில் சிறுமி ரக்ஷிதா கலந்து கொண்டு நடனமாடியுள்ளார். யாரும் எதிர்பாராத நேரத்தில் ரக்ஷிதாவின் தலையில் விஷப்பூச்சி விழுந்து கடித்ததாக தெரிகிறது. இதனால் சிறுமி மயங்கி விழுந்தார். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக சிறுமியை மீட்டு நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி ரக்ஷிதா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 தினங்களுக்கு முன்பு திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே பள்ளி வகுப்பறையில் புத்தகப்பையில் இருந்த பாம்பு கடித்து மாணவர் உயிரிழந்த நிலையில் விஷப்பூச்சி கடித்து சிறுமி பலியான சம்பவம் குறிப்பிடத்தக்கது. 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கோவை வணிக வரித்துறை உதவி ஆணையர் மற்றும் அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை வணிக வரித்துறை உதவி ஆணையராக பணிபுரிந்து வந்தவர் மகேஸ்வரி. இவரிடம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் பணிபுரியும் அபினேஷ் என்ற நபர் இன்புட் டாக்ஸ் விவகாரம் தொடர்பாக விண்ணப்பித்திருந்தார். ஆனால் அந்த பணியை முடித்துக் கொடுக்க மகேஸ்வரி 60,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதை கொடுக்க விரும்பாத அபினேஷ் இதுகுறித்து கோவை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்திருக்கிறார். அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை லஞ்சமாக கொடுக்க அபினேஷ் சென்றார்.
கொடிஷியா மைதானம் அருகில் காரில் உள்ள தனசேகரன் என்ற நபரிடம் பணத்தை கொடுக்குமாறு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன்படி தனசேகரன் பணத்தை பெற்ற நிலையில் திட்டமிட்டபடி மறைந்து நின்றிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தனசேகரனை கையும் களவுமாக பிடித்தனர். விசாரணையில் மகேஸ்வரியின் கணவர்தான் தனசேகர் என்ற விவரம் தெரியவந்தது. இதனையடுத்து உதவி ஆணையர் மகேஸ்வரி மற்றும் அவரது கணவர் தனசேகரன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் கடந்த நவம்பர் மாதம் முதல் நடைபெற்று வந்த எஸ்ஐஆர் பணிகள் இன்றுடன் நிறைவு பெற உள்ளன. தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வெளியானது. இதில் ஆட்சேபம் தெரிவிக்க விரும்புபவர்களுக்காக ஜனவரி 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது. அதன்படி தமிழகம் முழுவதும் முகாம்கள் மூலமாகவும் இணைய வழியிலும் சுமார் 34 லட்சம் பேர் மறுபரிசீலனைக்காக விண்ணப்பித்திருந்தனர். அதேபோல வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற போதும் உரிய ஆவணங்களை அளிக்காத சுமார் 12 லட்சம் பேருக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருந்தது. இவர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்று அதன் மீதான விசாரணையை முடிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்ட நிலையில் அதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. அதன்படி எஸ்ஐஆர் பணிகள் இன்றுடன் நிறைவு பெற இருக்கும் நிலையில் வரும் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது. இந்த இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழகத்தில் சுமார் 5,65 லட்சம் வாக்காளர்கள் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் புதிதாக நியமிக்கப்பட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுடன் ராகுல் காந்தி டெல்லியில் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். டெல்லியில் உள்ள இந்திரா பவனில் இன்று காலை 10 மணிக்கு இந்த அறிமுக கூட்டம் தொடங்க உள்ளது. தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மற்றும் ஒடிஷா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்று நிர்வாகிகளுடன் கலந்துரையாட உள்ளனர். மாநிலங்களின் பொறுப்பாளர்கள், மாநில காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படாத சூழல் இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. எனினும் இதில் தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக எந்தவிதமான விவாதமும் நடைபெறாது என்றும் கூறப்படுகிறது. கிரிக்கெட் வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோரின் ஆண்டு ஊதியம் குறைக்கப்பட்டுள்ளது. பிசிசிஐ எனப்படும் இந்திய கிரிக்கெட் வாரியம் ஆண்டுதோறும் வீரர்களுக்கான ஊதிய பட்டியலை வெளியிட்டு வருகிறது. வீரர்களின் தகுதிக்கு ஏற்ப A+, A, B, C என 4 வகைகளாக பிரிக்கப்பட்டு ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்டியலை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. அதன்படி A+ பிரிவு நீக்கப்பட்டுள்ளது. அதில் இருந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் B பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். A பிரிவில் சுப்மன் கில், ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். B பிரிவில் வாஷிங்டன் சுந்தர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பந்த், சூரியகுமார் யாதவ் உள்ளிட்ட 11 பேர் இடம்பெற்றுள்ளனர். C பிரிவில் தமிழக வீரர்கள் சாய் சுதர்சன், வருண் சக்கரவர்த்தி மற்றும் ருதுராஜ் கெய்க்வாட் உள்ளிட்ட 16 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல 21 வீராங்கனைகள் அடங்கிய பட்டியலையும் பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. அதில் A பிரிவில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஜெமிமா, தீப்தி சர்மா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கமலினி C பிரிவில் இடம் பிடித்துள்ளார். கடந்த 2024-25ஆம் ஆண்டில் A பிரிவு வீரர்களுக்கு 5 கோடி ரூபாயும், B பிரிவில் 3 கோடியும், C பிரிவில் 1 கோடியும் வழங்கப்பட்ட நிலையில் தற்போதைய ஊதிய விவரங்களை பிசிசிஐ வெளியிடவில்லை. ஆடவர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டங்களில் ஸ்காட்லாந்து, ஜிம்பாப்வே, தென்னாப்பிரிக்க அணிகள் வெற்றி பெற்றன. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்த 7வது லீக் ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து, இத்தாலி அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த ஸ்காட்லாந்து அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக தொடக்க வீரர் ஜார்ஜ் முன்சே 84 ரன்கள் சேர்த்தார். இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய இத்தாலி அணி 16.4 ஓவர்களில் 134 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. கொழும்புவில் நடைபெற்ற 8வது லீக் ஆட்டத்தில் ஜிம்பாப்வே, ஓமன் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. இதில் டாஸ் வென்ற ஜிம்பாப்வே அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் விளையாடிய ஓமன் அணி ஜிம்பாப்வே பந்துவீச்சுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் 103 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. எளிய இலக்கை நோக்கி விளையாடிய ஜிம்பாப்வே அணி 13.3 ஓவர்களில் இலக்கை எட்டி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடந்த 9வது லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, கனடா அணிகள் மோதின. டாஸ் வென்ற கனடா பந்துவீச்சு தேர்வு செய்த நிலையில் தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 213 ரன்கள் குவித்தது. 214 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய கனடா 20 ஓவர்கள் தாக்குப்பிடித்து 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 156 ரன்கள் மட்டுமே எடுத்தது.
ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,15,360 ரூபாயாக இருந்த நிலையில் 1,840 ரூபாய் உயர்ந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 230 ரூபாய் உயர்ந்து 14,650 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை ஒரே நாளில் 15 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 15,000 ரூபாய் உயர்ந்து 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார நிலையற்ற தன்மையால் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் உள்ளது. பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து கேசவ விநாயகம் மாற்றப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் மாற்றம் இயல்பானது என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களாகவே பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தரப்பிற்கும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே உரசல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அதனை மெய்ப்பிக்கும் விதமாக தொகுதி சுற்றுப்பயண பொறுப்பாளராக தொடரவில்லை என திடீரென அறிவித்த அண்ணாமலை தந்தையின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பொறுப்பில் இருந்து விலகுவதாக கூறினார். இந்த சூழலில் பல ஆண்டுகள் கழித்து RSS பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் நடைபெற்றது. சென்னை சேத்துப்பட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அண்ணாமலை மீதான தமிழக பாஜக மூத்த தலைவர்களின் அதிருப்தி உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி அண்ணாமலை மீது தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்கள் அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்ததாகவும், குறிப்பாக வார் ரூம் மூலம் அண்ணாமலை தரப்பு ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களில் மூத்த தலைவர்களை தொடர்ந்து தரம் தாழ்ந்து விமர்சித்து வருவதாக குற்றம் சாட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் தொடர்ந்து முறைகேடாக செயல்படுவதாக அண்ணாமலை தரப்பு புகார் தெரிவித்ததாகவும், கட்சி பொறுப்புகள் நியமனம் செய்வதில் கேசவ விநாயகம் பாரபட்சத்தோடு செயல்படுவதாகவும் முறையிட்டதாகவும் தெரிகிறது. அண்ணாமலை தரப்பு மட்டுமன்றி மத்திய அமைச்சர் எல் முருகன், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் கேசவ விநாயகத்தை மாற்ற வேண்டுமென தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அனைத்து தரப்பு கருத்துக்களையும் கேட்டறிந்த கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் உட்கட்சி பூசல் எழும்பொழுதெல்லாம் அதை அமைப்பு செயலாளர் சரி செய்து வைக்க வேண்டும் எனும் நிலையில் கேசவ விநாயகம் அதனை சரிவர கவனிக்கவில்லை என கூறி அவருக்கு பதிலாக புதிய நிர்வாகி தேர்ந்தெடுக்கப்படுவார் என உறுதியளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிதாக நியமிக்கப்படும் அமைப்பு பொதுச் செயலாளர் யாருக்கும் ஆதரவாக பொறுப்புகளை வழங்க மாட்டார் என PL சந்தோஷ் உறுதியளித்ததாகவும், தேர்தலுக்கு 2 மாதங்களே இருப்பதால் தனிப்பட்ட பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு வேட்பாளர்களின் வெற்றிக்கு அனைவரும் உழைக்க வேண்டுமென அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தலைவர்களுக்கிடையே கருத்து முரண்பாடு வெளிப்பட்டால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என PL சந்தோஷ் எச்சரித்ததாகவும், அண்ணாமலைக்கு விரைவில் தேசிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஆலோசனை கூட்டம் முடிந்து தமிழக பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் வெளியே வந்தபொழுது தங்களை மாற்றியது ஏன் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு மாற்றம் இயல்பானது என கேசவ விநாயகம் பதிலளித்தார். சார், 15 வருஷமா பொறுப்புல இருந்தீங்க, இன்னைக்கு உங்களை மாற்றிருக்கதா சொல்றாங்க. இதை ஏத்துக்க முடியல சார். என்ன சார் காரணம் அதுக்கு? என்ன காரணம் சார் இந்த மாற்றத்துக்கு? உங்களுக்கும் கட்சியில மூத்த நிர்வாகி சார், இப்ப அடுத்து என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க சார்? கேசவ விநாயகம் மாற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் எனவும், ஏதேனும் ஒரு வட மாநிலத்தில் உள்ள பொறுப்புக்கு கேசவ விநாயகம் மாற்றப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்முருகன். தொடர்வது காலை விரைவு செய்திகள். திருப்பத்தூர் அருகே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் பாலம் கட்டியதற்கான நிலுவைத் தொகை வராததால் ஒப்பந்ததாரர் பாலத்தின் குறுக்கே கயிறு கட்டி போக்குவரத்தை முடக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராஜமங்கலம் பெருமாள் வட்டம் பகுதியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. பாலத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் சிவாஜி என்பவருக்கு 15 மாதங்கள் ஆகியும் நிலுவைத் தொகையை ஊராட்சி நிர்வாகம் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் அங்கு சென்ற காவலர்கள் கயிற்றை அகற்றினர். நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்று புருணை புத்தக திருவிழா தொடங்குகிறது. இதனையொட்டி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒரு நாள் ஒரு நூல் என்ற தலைப்பில் மாவட்டம் முழுவதும் ஒரே நேரத்தில் 1 லட்சம் மாணவ மாணவிகள் புத்தகங்களை வாசித்து சாதனை படைத்தனர். கல்லணை மாநகராட்சி பெண்கள் பள்ளியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஒரு நாள் ஒரு நூல் என்ற எழுத்து வடிவில் அமர்ந்து புத்தகம் வாசித்து கவனம் ஈர்த்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பாளையம் பகுதியில் 20 அடி உயர பாலமுனீஸ்வரர் ஆலயத்தில் தை மாத பொங்கல் விழாவை ஒட்டி வினோத வழிபாடு நடைபெற்றது. நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் சாமி ஆடியபடி உயிருடன் இருந்த கோழியை படையலிட்டனர். பின்னர் நேர்த்திக்கடனாக வழங்கப்பட்ட ஆடு மற்றும் கோழிகளை கொண்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பிரம்மாண்ட கறி விருந்து பரிமாறப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மினி எக்ஸ்கவேட்டரை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. குடியாத்தத்திலிருந்து பள்ளிக்குண்டா நோக்கி சென்ற நிலையில் வைத்தீஸ்வரன் நகர் அருகே இந்த விபத்து ஏற்பட்டது. சாலையில் வேகத்தடை இருப்பதை குறிக்கும் வெள்ளை நிற பூச்சு இல்லை என்றும் வேகத்தடை சேதமடைந்திருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் லாரி கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் கைது செய்யப்பட்ட கிராம உதவியாளர்களை இரவு 8 மணி வரை விடுவிக்காததால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம உதவியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் தடுத்து வைத்தனர். அவர்களை இரவு 8 மணி வரை விடுவிக்காத நிலையில் பெண் கிராம உதவியாளர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்தார். இதனைத் தொடர்ந்து கிராம உதவியாளர்கள் கூச்சலிட்டதால் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் இருந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்த உத்தரவின் பேரில் காவல்துறை பாதுகாப்புடன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அப்புறப்படுத்தினர். நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டிய நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஷேர் ஆட்டோ மீது லோடு வேன் மோதி விபத்தில் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். ஆவியூரைச் சேர்ந்த சவுந்தரபாண்டியன், மார்நாடு, ராமச்சந்திரன், சரவணன் ஆகியோர் ஷேர் ஆட்டோவில் சாலையை கடக்க முயன்றனர். அப்போது மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் ஓட்டி வந்த லோடு வேன் அவர்களின் ஷேர் ஆட்டோ மீது மோதியது. இதில் ஷேர் ஆட்டோ தலைகீழாக கவிழ்ந்து அதில் பயணித்த 4 பேரும் பலத்த காயமடைந்தனர். கோவை அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின் போது கையில் ஸ்டாப்லர் பெண்ணை வைத்து தைத்ததாக பாதிக்கப்பட்டவர் புகார் அளித்துள்ளார். திருப்பூரைச் சேர்ந்த சரத் பாபுவுக்கு விபத்தில் கைமுறிந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கையில் ஆறாத வலி நீடித்ததால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட எக்ஸ்ரேவில் எலும்புக்கிடையே பின் இருப்பது உறுதியானது. கவனக்குறைவாக செயல்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே வறட்சியால் பாதிக்கப்பட்ட கண்ணமங்கலம் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்முதல் நிலையம் அமைத்தால் வறட்சி நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என அவர்கள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகளுடன் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தை அடுத்து ஆட்சியருடன் பேசி முடிவெடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதால் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. பொள்ளாச்சி அருகே துறையூர் பகுதியில் விவசாய தோட்டத்தில் பட்டிக்குள் அடைக்கப்பட்டிருந்த 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் மர்ம விலங்கு கடித்து குதறியதில் உயிரிழந்தன. சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் பலியானதால் அப்பகுதி விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த வனத்துறையினர் அந்த மர்ம விலங்கு எது என்பதை கண்டறிய 4 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் இந்தியாவிலேயே செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதில் முன்னோடி துறைமுகமாக மாறும் என அதன் தலைவர் சுசாந்தகுமார் புரோஹித் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கருத்தரங்கில் துறைமுகத்தில் AI தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து செயற்கை நுண்ணறிவு வல்லுநர்களால் விளக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுசாந்தகுமார், செயற்கை நுண்ணறிவை செயல்படுத்துவதால் துறைமுகத்தில் திறன் மேம்பாடு அதிகரிக்கும் என்றும் வேலைவாய்ப்பு எதுவும் குறையாது என்றும் உறுதியளித்தார். தெலங்கானா மாநிலம் தாண்டூரில் மின்மாற்றி மீது ஏறியவர் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டதில் படுகாயமடைந்தார். நரசிங்லு என்ற நபர் மதுபோதையில் மின்மாற்றி மீது ஏறிய நிலையில் அங்கிருந்தவர்கள் சத்தம் போட்டு தடுக்க முயன்றனர். ஆனால் வயரை தொட்டதில் தூக்கி வீசப்பட்ட நரசிங்லு படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தெலங்கானாவில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று கால்வாய்க்குள் பாய்ந்து மூழ்கிய விபத்தில் கணவன் மனைவி உயிரிழந்தனர். புள்ளையா மற்றும் பத்மா என்ற இருவரும் காரில் சென்றபோது கார் ஓட்டுநர் தனது செருப்பை சரி செய்ய முயற்சி செய்ததாகவும் அப்போது கால் தவறுதலாக ஆக்சிலேட்டரில் பட்டதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. காருக்குள்ளேயே தம்பதியினர் மரணமடைந்த நிலையில் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஓசூர் துளிர் நகர் பகுதியில் 3 ஆண்டுகளாக கழிவுநீர் கால்வாய் பிரச்சினை இருப்பதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர்.
தீர்வு கிடைக்காவிட்டால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை ஒப்படைக்க உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு தொழில் நகருக்காக போடப்பட்ட கழிவுநீர் கால்வாய் பிரச்சனை கிட்டத்தட்ட 3 வருஷமா போராடிட்டு இருக்கோம். எல்லா அதிகாரிகளும் வருவாங்க, மனு கொடுத்தோன்னே அடுத்த நாள் விசிட் வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க. இப்படியே தான் 3 இயர்ஸா கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ஆலடிப்பட்டியில் வெறிநாய்கள் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் உயிரிழந்தன. சுப்பிரமணியன் என்பவர் 80க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை பட்டியில் அடைத்து வைத்திருந்தார். நள்ளிரவில் பட்டிக்குள் புகுந்த வெறிநாய்கள் ஆடுகளை கடித்து குதறி உள்ளன. 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் படுகாயமடைந்தன. ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் பகுதியை தனி ஊராட்சி ஒன்றியமாக அறிவிக்க வலியுறுத்தி அனைத்து கட்சியினர் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கடந்த 2014ஆம் ஆண்டில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த கோரி அதிமுக, பாஜக, விசிக, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் தொழிலதிபர் ஒருவரின் மகன் தனது லம்போர்கினி சொகுசு கார் மூலம் 4 பேர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். புகையிலை தொழிலதிபர் கே மிஸ்ராவின் மகன் சிவம் மிஸ்ரா இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை வேகமாக சென்று மோதியதோடு 4 பேர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் சாலையோரம் இருந்த பல்வேறு தடுப்புகள் மற்றும் கார்கள் மீதும் அவர் மோதியுள்ளார். அவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் வாகனத்தை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். ஆவணங்களின் அடிப்படையிலேயே பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்ததாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. ராமதாசுக்கு பின்னடைவை இது ஏற்படுத்தியுள்ளது. பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நிலவும் அதிகார மோதலுக்கு மத்தியில் பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்து மாம்பழ சின்னத்தை அவர் தரப்புக்கு ஒதுக்கி தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியது. இதனால் அதிருப்திக்குள்ளான ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடினார். இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியான பாமகவின் தலைவர் அன்புமணி என கூறுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என உத்தரவிட்டது. இது ராமதாஸ் தரப்புக்கு சாதகமாக அமைந்ததாக கருதப்பட்ட நிலையில் அந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தது. இந்த மனு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மினி புஷ்கர்னா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் பாமக விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் 2026ஆம் ஆண்டு வரை அன்புமணியின் பதவிக்காலம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே அன்புமணிக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் வாதிடப்பட்டது. மேலும் முந்தைய உத்தரவில் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளின் உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க அதிகாரம் இல்லை என நீதிமன்றம் கூறியதை சுட்டிக்காட்டப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி மினி புஷ்கர்னா, அந்த விவகாரத்தில் நீதிமன்றத்திடம் இருந்து என்ன நிவாரணத்தை எதிர்பார்க்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என கேள்வி எழுப்பினார். அதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் தங்களுக்கு முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க அதிகாரம் உள்ளதாகவும், மேலும் பாமகவில் உட்கட்சி பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்பே தங்களுக்கு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் அன்புமணி தரப்பு கொடுத்த ஆவணத்தின் அடிப்படையில் கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் முறையிடப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி மினி புஷ்கர்னா தேர்தல் ஆணையத்தின் வாதங்களை பதிவு செய்வதாக தெரிவித்தார். மேலும் பாமக விவகாரத்தில் கருத்து கூற விரும்பவில்லை என தெரிவித்த நீதிபதி சட்டத்தின் அடிப்படையிலேயே தேர்தல் ஆணையம் மற்றும் பாமக வழக்கறிஞர் தரப்பில் முன்வைத்த வாதங்களை மட்டும் பதிவு செய்வதாக கூறி வழக்கை முடித்து வைத்தார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுமி நிவேதிதா தங்கள் பகுதியில் நிலவும் நாய் தொல்லையை போக்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். தன் வீட்டருகே உள்ள வளர்ப்பு நாய் ஒன்று தன்னை கடித்த நிலையில் உரிமையாளரிடம் முறையிட்ட போது 100 ரூபாய் வழங்கி மருத்துவமனையில் ஊசி போட்டுக் கொள்ளுமாறு அலட்சியமாக பதிலளித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். 15க்கும் மேற்பட்டோரை நாய் கடித்த நிலையில் அந்த வளர்ப்பு நாயை உடனடியாக அப்புறப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கல்லாத்தூரில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பள்ளி, வங்கி மற்றும் குடியிருப்புகள் அருகே அமைந்துள்ள 2 டாஸ்மாக் கடைகளால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் மதுபோதையில் இருப்பவர்களால் தொல்லை ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி 200க்கும் மேற்பட்டோர் ஜெயங்கொண்டம் விருத்தாச்சலம் சாலையில் திரண்டு மறியலில் ஈடுபட்டனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு கொள்முதல் நிலையங்களில் ஏக்கருக்கு 60 மூட்டைகளுக்கு மேல் வாங்க மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சீரான மழைப்பொழிவால் தற்போது நெல் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் வழக்கத்தை விட ஏக்கருக்கு 75 மூட்டைகள் வரை நெல் கிடைப்பதாக கூறப்படுகிறது. அரசு கொள்முதல் நிலையங்களில் 60 மூட்டைகள் வரையே கொள்முதல் செய்யப்படுவதால் எஞ்சிய நெல் மூட்டைகளை வெளி வியாபாரிகளுக்கு குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கிராம உதவியாளர்கள் 300க்கு மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் விருதுநகர் ஆட்சியர் அலுவலகம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம உதவியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாடு அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தில் தங்களிடம் பாகுபாடு காட்ட வேண்டாம் என கூறி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 3 ஆண்டு பாடப்பிரிவு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட்ட நிலையில் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த பாடப்பிரிவு மற்றும் டிஃபார்ம் மாணவர்களுக்கு வழங்கப்படவில்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இப்போ டிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அண்டார்டிகா காலேஜ் நம்ம பக்கத்தில் இருக்க அண்டார்டிகா காலேஜில் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஆனால் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்னும் லேப்டாப் கொடுக்கப்படவில்லை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 பேர் பயணம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் காட்பாடி சாலையில் கல்லூரி மாணவர்கள் 4 பேர் ஆபத்தை உணராமல் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணித்தனர். இதனை வழியாக சென்றவர்கள் வீடியோ பதிவிட்டு வெளியிட்டுள்ள நிலையில் இதுபோன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே இருசக்கர வாகனங்களின் மீது கார் மோதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 2 பலத்த காயமடைந்தனர். சிதம்பரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற கார் கடலூர் சாவடி என்ற இடத்தில் எதிரே வந்த 2 இருசக்கர வாகனங்களின் மீது மோதியது. இதில் NLC ஊழியர் அரசன் என்பவர் உயிரிழந்தார். அவருடன் பயணித்த சதீஷ் மற்றும் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த பிரகாஷ் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காரை ஓட்டி வந்த கிருஷ்ணராஜ் என்பவரை பிடித்து விசாரித்தனர். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட்டணியில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி இணைந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்த பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் NR தனபாலன் தனது முழு ஆதரவை தெரிவித்து அதற்கான கடிதத்தை வழங்கினார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக, அன்புமணியின் பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 28ஆம் தேதி தொடங்கியது. ஆனால் அன்று முதல் எந்த அலுவல்களும் நடைபெறாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், சீன ஊடுருவல், இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் ஆகியவை குறித்து விவாதிக்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. சபாநாயகர் ஓம் பிர்லா இதற்கு அனுமதி அளிக்காததால் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. திங்கட்கிழமை காலை மக்களவை தொடங்கியதும் முன்னாள் ராணுவ தளபதி நரவனே எழுதிய சுயசரிதையில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க வேண்டுமென இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வலியுறுத்தினர். அப்போது நாடாளுமன்ற விதிகளின்படி மட்டுமே பிரச்சினையை எழுப்ப வேண்டும் என்றும் அவையில் உறுப்பினர்கள் பேசுவதற்கு எந்த தடையும் விதிக்கப்படாது என்றும் சபாநாயகர் கூறினார். आप सदन नहीं चलाना चाहते, सदन को बाधित करना चाहते हैं, आपको कोई विषय पर चर्चा करनी हो, बातचीत करनी हो तो निश्चित रूप से तर्क करेंगे. ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவையை ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். பின்னர் 1 மணி நேரம் கழித்து அவை மீண்டும் கூடிய போதும் கூச்சல் குழப்பம் நீடித்ததால் அவை 2வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை மீண்டும் கூடியதும் தான் பேச விரும்பியதை பேச சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி அளித்திருப்பதாக ராகுல் காந்தி கூறினார். Speaker committed to us, personally committed to us, that I will be allowed to speak here and raise some points before the budget discussion. Now you are going back on your word. So I'd like to know, am I allowed to speak those points or not? ஆனால் இது குறித்து தனக்கு எந்த நோட்டீஸும் அளிக்கப்படவில்லை என அவையை நடத்தி கொண்டிருந்த தற்காலிக சபாநாயகர் சந்தியா ராய் கூறினார். मेरे पास आपका कोई नोटिस नहीं आया है और मुझे नहीं मालूम कि आपका क्या विषय है. ये नोटिस आएगा किसी विषय पर, उसके बाद का निर्णय है. प्लीज आप लोग सभी बजट पर चर्चा करिए. அப்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு,
சபாநாயகர் ஓம் பிர்லா எந்த உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை என தெரிவித்தார். अपना लीडर ऑफ अपोजिशन से कुछ बुलवाना चाहते हैं, लेकिन उससे पहले हमने ये बात तय किया कि अगर क्या विषय में आप बात करेंगे, अगर स्पीकर के ऊपर एलिगेशन लगाएंगे तो स्पीकर का भी जवाब होगा. ये सारा चीज तय करके ही हम आपको परमिशन देंगे. स्पीकर ने ये कहा, ये अभी राहुल गांधी जी ने कहा वो 100% सही नहीं है. स्पीकर ने कमिटमेंट नहीं किया है. முன்னதாக எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற வியூகம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் அலுவலகத்தில் நடைபெற்றது. ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது குறித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. சபாநாயகரின் செயல்பாடுகள் ஒருதலைபட்சமாக இருப்பதாகவும், எதிர்க்கட்சி உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்வது, பேசும்போது மைக்கை அணைப்பது போன்ற புகார்களை முன்வைத்து ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. சபாநாயகரை பதவி நீக்கம் செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 94 மற்றும் நாடாளுமன்ற விதிகள் ஆகியவற்றின் கீழ் வருகிறது. சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவதற்கு 14 நாட்களுக்கு முன்பே எழுத்துப்பூர்வமாக நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டும். இந்த நோட்டீஸை சபையில் தாக்கல் செய்ய குறைந்தது 50 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. தீர்மானம் விவாதத்திற்கு வந்த பிறகு சபையில் உள்ள பெரும்பான்மை உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே சபாநாயகர் பதவி நீக்கம் செய்யப்படுவார்.